அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரி, எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சு. எந்த கட்சி ஆட்சி அமைக்க போறாங்க, யார் முதலமைச்சராக போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாச்சு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு அரசியலில் பெருசா ஒன்றும் பரபரப்பு இருக்காது. அதனால நாமளும் ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துட்டு, சரிங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஊட்டி கொடைக்கானல் அப்படி போய் ரெஸ்ட் எடுக்கும்போது நம்மள மாதிரியான சாதாரண மனிதர்கள், காமன் மேன், இவங்கெல்லாம் இப்படி கொஞ்சம் கோயில் குளம்னு சுற்றிட்டு வரலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த சாதாரண மனிதனுடைய ஆசைகள் எந்த காலத்தில் நிறைவேறி இருக்குது? அரசியல் ரொம்ப வேகமாக நவுந்து நிற்குதுங்க. இன்றைக்கி டைரெக்டாகவே நான் டைட்டில் மேட்டருக்கு வந்துடுறேன். 117 வேணுமா, 174 போதுமா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் இன்னும் சில செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது சார். அதாவது 118 இப்போ 117 இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி இல்லாட்டா இவங்க கிட்ட தாவேக்கால இப்போ 108, அவர் விஜய் அவர்களே 2 இடத்துல அப்படின்னால 107 எம்எல்ஏக்கள் தான் அங்கே இருக்காங்க. இன்னும் 10 இடங்கள் வேணும். அது இல்லாட்டா ஆட்சி அமைக்க முடியாதா? இது வெளியிலிருந்து ஆதரவுனா எப்படி, உள்ளிருந்து ஆதரவுனா எப்படி? இப்போ காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருக்காங்களே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களது எண்ணிக்கை. இதில் விஜய் அவர்கள் 2 இடத்துல இருந்து ஜெயிச்சிருக்கிறதுனால நபர்கள்னு பார்த்தீங்கன்னா 233. இப்போ அதை சரி பாதியாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா 116 ரவுண்ட் ஆக்கினா இந்த பக்கம் 117, அந்த பக்கம் 116. ஸோ அப்போ மெஜாரிட்டி மார்க், இதை தான் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ 117 இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டீர்கள். அப்போ 117 இருந்தால் தான் ஒருத்தங்களை கூப்பிடுவாங்கன்னா அது அப்படி கிடையாது. அதாவது யாரை பதவியேற்க அழைப்பது அப்படின்றது எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை அப்படின்னும் போது இந்த மரபு அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று. அதற்கு பிறகு இந்த மரபுகள் சில நேரங்களில் பல நேரங்களில் மீறப்பட்டது அப்படின்றதுனால இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து இன்னும் சில வழக்குகள். இதெல்லாம் எந்த பேசிஸில் யாரை பதவியேற்க ஆட்சி அமைக்க அழைப்பது அப்படின்றதுக்கு ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு தனியான கட்சியோ அல்லது தேர்தலுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கூட்டணி மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களை அழைக்க வேண்டும். சரி, அந்த மாதிரி இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக அணி, அந்த பக்கம் அதிமுக அணி, அந்த பக்கம் தாவேகா, இந்த 3 பேருக்குமே மெஜாரிட்டி இல்லை. சரி, அப்போ யாரை அழைப்பது அப்படின்னு சொன்னால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இந்த எல்லா குரூப்லேயும் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ், நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு அழைக்க வேண்டும். ஒருவேளை அப்படி கூப்பிட்டு அவங்க இல்லை நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நடந்திருக்கு. முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் அவங்கள கூப்பிடும்போது தே டிக்ளைன்டு. அதனால் வேறு கூட்டணி அதுக்கப்புறம் வந்ததுன்றதை நம்ம பார்க்குறோம். மூணாவதாக போஸ்ட் போல் அலையன்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிறகு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டேங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறத அழைக்க வேண்டும் ஆட்சி அமைப்பதற்கு. ரைட். இப்போ அது கவர்னராக கூப்பிடுவாரா அப்படின்னா அகெயின் கன்வென்ஷன் என்ன அப்படின்னா யார்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கவர்னரை சந்தித்து இந்த மாதிரி ஆட்சி அமைக்க உரிமை கோருவது, ஸ்டேக்கிங் த கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 118 ஆர் 117 இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் இவங்க போயிட்டு கவர்னரை சந்திக்க முடியுமானா அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது. நாளைக்கே சட்டசபையில் அது வேறு சில பேர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு குழப்பின்னுக்கிறாங்க. அப்படி இல்லை, கான்ஃபிடன்ஸ் மோஷன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை கோரும் தீர்மானம். அதில் சார் எது எப்படி இருந்தாலும் இப்போ 233 இருந்தாலும் 117 இருந்தால் தான் அது ஜெயிக்குமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு 117ன்றதை விட்டு தள்ளிடுங்க. அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தோஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அந்த சட்டமன்றத்தில் அந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது கலந்து கொண்டு ஓட்டு போடுபவர்களில் அதிகமான பேர் அவங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் மெஜாரிட்டி. அது எப்படி சார் வரும்? வெரி சிம்பிள். திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை திமுக அதிமுக 2 கட்சிகளுமோ வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றது அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. அதனால் 117 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் சும்மா விட்டுருங்க. அதுக்கு கம்மியாகவும் ஆட்சி அமைக்கலாம்.
இந்த மாதிரி பல காலகட்டங்களில் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அரசாங்கம் பதவியேற்று இருக்கின்றது. அவுட் சைட் சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் மைனாரிட்டி ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டுமே பதவியில் இருந்த அரசாங்கங்களும் இருந்திருக்கின்றன. அடுத்தது கவர்னர் 118 லிஸ்ட் கேட்டார் அப்படின்லாம் சில பேர் சோசியல் மீடியாவில் அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க. அது கவர்னர் மாளிகையிலேருந்து என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் ஸ்டேக்கிங் கிளைம் அதில் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்லை எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்க விவரங்கள் கேட்டு நீங்கள் எங்களுக்கு பதில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ஆளுநர் மாளிகை தரப்பு செய்தி. அதனால் அவர் 118 இல்லை 117 இருந்தால் தான் நான் அவங்கள கூப்பிடுவேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. இது யாரோ சில பேர் தப்பாக கற்பனை பண்ணிக்கின்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அது என்ன 174 அப்படின்னீங்களா? வரேன். இப்போ தாவேகா தரப்பிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு. டக்குன்னு மேட்டர் மூவ் ஆகுதுங்க. கேசி வேணுகோபால் அவர்கள் அநேகமாக அவர் கேரளா சீஃப் மினிஸ்டராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் இதை டிஎன்சிசி எப்படி மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு அமைச்சிருக்கோம், அதை ஒரு முடிவெடுங்க அப்படின்னு. ஆஹா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃப்லேயே தடவையாக மேலிடம் மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுக்கறது அப்படின்றது இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியில். அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர் அவரும் சொல்லிட்டாரு, ஆமாம் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடவே அவர் என்ன சொல்கிறாரு, பாஜக ஆதரவு கட்சிகள் அதாவது பிஜேபி அலைஸ் அவங்க வரக்கூடாதுன்ற கண்டிஷனை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது நடுவில் இன்னும் சில கட்சிகளும் குறிப்பாக விசிகா இவங்களுக்கெல்லாமும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கடிதம் போயிருக்கிறதாவும் அவங்க கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்றதாகவும் செய்திகள்லாம் வந்திருக்கு. சரி, இப்போ அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை. இது லால்குடி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், லீமா அவர்கள். ஆமாம், அவங்க நேற்றுக்கு செய்தி நிறுவனங்கள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி இவங்க தலைமை எடப்பாடியார் அவர்களுக்கும் அந்த தலைமைக்கும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது, சுமூகமான முடிவு வரும், எல்லாமே மேலிடம் முடிவு செய்வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இந்த மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் அவர் எடப்பாடியார் வீட்டுக்கு போயிருக்கார், பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்ற மாதிரி சில வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி செய்தி போட்டிருந்தாங்க. அண்டு தாவேகாவிலிருந்து ஒரு நிர்வாகி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க, காரில் போன வீடியோலாம். சிவி சண்முகம் அவர்களை கேட்குறாங்க, அவர் இல்லை இது நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல மறுத்து விட்டு போய்விட்டார். பட் இது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி, இப்போ தான் இந்த 117 174 அப்படிங்கிற மேட்டருக்குள்ள நம்ம வரப்போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் எதுவுமே இல்லாமல் உருட்டினியா அப்படின்லாம் கேட்காதீங்க. 117 தேவையில்லை, 108 போதும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கண்டினியூ பண்ணலாமல் எதுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ முதல்ல சிக்கல் எங்கே வரும்னா சபாநாயகர் நியமனம் அப்படின்றது. முதல்ல அந்த எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுக்கு இருக்கிறவர்களில் எல்டர் யாரோ, அதாவது ரொம்ப மூத்த உறுப்பினர் யாரோ, அவரை புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இப்போ நிரந்தரமாக சபாநாயகர் அவைத்தலைவர்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதுலேயும் மெஜாரிட்டி இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆளுங்கட்சி அவங்க சார்பில் ஒன்று வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணிகள், அதாவது மெஜாரிட்டி இருக்க கூட்டணி அப்படின்னாலுமே அதில் அந்த மேஜர் பார்ட்னர் அவங்க என்ன பண்ணுவாங்க, சபாநாயகர் வேணும் அப்படின்வாங்க. இந்த மைனர் பார்ட்னருடைய தயவு ரொம்ப தேவையாக இருந்ததுன்னு சொன்னால் மைனர் பார்ட்னர் எங்களுக்கு அவைத்தலைவர் பதவி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த கட்சித்தாவல் இதையெல்லாம் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டின்றது அவைத்தலைவர். அதனால தான் சமீப காலங்களில் மந்திரி பதவியோட அவைத்தலைவர் பதவி அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தாவேகாவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதிமுக திமுக ரெண்டுமே அப்படியே 59 47 அப்படின்னு இருக்குது. ஒருத்தர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னொருத்தர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு கட்சி டிமாண்ட் பண்ணலாம், எங்களுக்கு தான் சபாநாயகர் வேணும் அப்படின்னு. இப்போது திமுக எங்களுக்கு சபாநாயகர் வேணும் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலி அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அதிமுக எங்கள் சபாநாயகர்னு சொன்னால் திமுக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லை, தாவேகா அது நீங்களே யாரையாவது சொல்லுங்கள், பட்டு நாங்களும் அது ஓகே சொன்ன உடனே ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக போட்டுடலாம் அப்படின்னு முடிவாயிரும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசோதா கொண்டு வரும்போதும் எதிர்கட்சிகள் முக்கியமாக திமுக அதிமுக இவங்களோட கலந்து பேசி அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை கொண்டு வர முடியும். முக்கியமாக பட்ஜெட். இந்த நேரத்தில் ஒரு
ஒருமித்த கருத்து இல்லாமல் பட்ஜெட் பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அரசு நம்பிக்கையை இழந்து விட்டது அப்படின்னு பதவியிலிருந்து விலக வேண்டும். இதுதான் நடைமுறை. அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எதிர்க்கட்சிகளோட கன்சல்ட் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்போட மட்டும்தான் நீங்கள் அவையை நடத்த முடியும். அப்போ ஆட்சியில் நீங்கள் இருக்கலாம், அமைச்சர்கள் நீங்கள் வச்சிருக்கலாம், அதிகாரம் உங்கள் கையில் இருக்கலாம், ஆனாலும் எதிர்க்க இருக்கவங்களோட தயவோடு தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். இதுக்காகத்தான் கூட்டணியில் கட்சிகளை சேர்த்துட்டு ஒரு மெஜாரிட்டியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கறது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இதில் காங்கிரஸில் என்ன சொல்லியிருக்காங்க, பிஜேபி அலைஸ் அவங்க வரக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் அப்படின்னு இந்த ஆதரவுன்றதையும் தாண்டி அவங்க இந்த பக்கம் திமுக விட்டு டகால் அந்த பக்கம் போயிட்டாங்க. இனி வருகின்ற காலம் முழுக்க தாவேகாவுடன் தான் எங்கள் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜோதிமணி எம்பி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2014 நீங்கள் இது மாதிரி தான் வந்தீங்க, அப்போல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்களை கூட்டணி விட்டு போயிட்டீங்கன்றதுக்காக நாங்கள் தடித்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லலை, ஏதோ பிரிஞ்சு போயிட்டோம், அப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தாங்க. சரி, கூட்டணியை விட்டு போயிட்டாங்க, தடித்த வார்த்தைகள் பேசவில்லை அப்படின்னா EVKS இளங்கோவன் அவர்கள் அவர் என்னெல்லாம் பேசினார், அவங்களால நாங்கள் இது பண்ணோம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஏதோ எதுவுமே இல்லாத மாதிரி பேசுறது அப்படின்றது சரியில்லை. அடுத்தது பாஜக வரக்கூடாது அப்படின்னு இதில் வேற இன்னும் சொல்கிறாங்க, அதாவது இது திமுகவுக்கு எதிரான வாக்கு, அவங்க தோத்துட்டாங்க, அதனால் இந்த ராஜதந்திரம் அரசியல், அதனால் நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா திமுக இப்போ இந்த ஒரு எலெக்ஷனில் தோத்தாங்க, தொடர்ந்து காங்கிரஸ் தோத்துன்னு வருத 14, 19, 24 அப்படின்னு, ஆனாலும் கூட இருக்காங்கல்ல திமுக, அவங்க சொல்லிட்டாங்களா, அது பாருங்க இது காங்கிரஸுக்கு எதிரான வாக்கு, மேண்டேட் இஸ் ஃபார் த பிஜேபி, அதனால் நாங்கள் காங்கிரஸுடன் தொடர்ந்து பயணிக்க முடியாது, நாங்கள் வேற எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இதில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவில், இது பேக் ஸ்டாபர்ஸ், முதுகில் குத்தி விட்டார்கள், இது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு. ஆமாம், இதுனா புதுசாக காங்கிரஸை பற்றி தெரியாதா அவங்களுக்கு? இல்லை, இவங்க இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அவ்வளோதான். 2004 வரைக்கும் கூட்டணியில் இருந்துட்டு கபால் இந்த பக்கம் காங்கிரஸோட அதை ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலையா? நாம் பண்ணும்போது அது ராஜதந்திரம், மற்றவங்க பண்ணாங்கன்னா அது முதுகில் குத்துறது. இது நல்லா இருக்குல்ல? அதாவது திமுக என்னெல்லாம் பண்ணாங்களோ அதனுடைய பலனை வருகின்ற காலகட்டங்களில் அனுபவிக்க போகின்றார்கள். சரி, இப்போ அந்த காங்கிரஸ் 5 பேர் போகிறாங்கன்னா 107 + 5 112, இன்னும் 5 வேணும். அதுவும் அந்த திருச்சி ஈஸ்ட் 6, பெரம்பூர் அந்த இடைத்தேர்தலை யாராவது ஜெயிச்சு வந்தாங்கன்னா 6 வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது விசிகா, கம்யூனிஸ்டுகள், விசிகாவில் 2 கம்யூனிஸ்ட் 4, 6 இது வந்ததுன்னு சொன்னால் அப்போது 107, 12 இது ஒரு 6, 118 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேமுதிகவும் ஒன்று வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் 119, முஸ்லீம் லீக் 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் 121, கூடவே பாமக வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு 4 சீட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி 125, 126 அப்படின்னு போகலாம். பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சுருக்க கட்சிகளை எல்லாம் நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய அழுத்தம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு 50 பேர் இருக்க கட்சி, உதாரணத்துக்கு அதிமுக மாதிரி 47 பேர் இருக்க கட்சி, அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது 47 எம்எல்ஏக்களும் ஒரே மாதிரி முடிவெடுத்துட்டு வெளில போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். ஆனால் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே காபி சாப்பிட்டீங்கன்னே பேசிட்டு கபால்னு நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சி கவிழ்கின்ற அபாயம் இருக்கின்றது. அதனால தான் இந்த சின்ன சின்ன கட்சிகளை நம்புறதை விட பெரிய கட்சியாக ஒரே கட்சி லம்பா எம்எல்ஏவோட வந்தாங்கன்னா அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறது தான் பெட்டர், அந்த ஸ்டெபிலிட்டியை கணக்கில் எடுக்கும்போது. பட் அதிமுகவுடனும் பேசுகிறார்கள் அப்படின்னும் போது இது சரியான ஒரு அரசியல் மூவாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, காங்கிரஸ் அவங்க ஒரு கண்டிஷனை போடுறாங்க, ஃபர்ஸ்ட் மூவர் அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஒட்டுக்கா திமுகலேருந்து வெளியும் வந்துட்டாங்க. இப்போ பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ இருக்கிறது யார் யார்? அமமுக, அதுக்கப்புறமா பாமக, அதுக்கப்புறம் அதிமுக, இவங்க வரக்கூடாது. ஸோ 47, ஒரு 4, ஒரு 1, 52 இவங்க வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க காங்கிரஸ். அதை தாவேகால ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. அப்போ மீதி இருக்கிறது விசிகா, கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறமா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க மட்டும்தான், தேமுதிக உட்பட.
அவங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்படி வெறும் ஆதரவு மட்டும் கொடுப்பாங்களா, இல்லை கூட்டணி ஆட்சி அன்னைக்கு சொன்னீங்களே, ஏன்னா திருமாவர்கள் வேற ஏதோ பேசியிருந்தாரு நடுவில், அப்போது எங்களுக்கும் மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கேட்பாங்களா, சொல்ல முடியாது. கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி 5, 2, 2 இப்படி இவங்களோட ஆதரவு அப்படின்னும் போது கட்டாயம் அவங்களுடைய டிமாண்டை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போது இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அநேகமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய காலகட்டத்துக்கு பிறகு இது கூட்டணி ஆட்சியாக அமையலாம். ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த ப்ரெஷர் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். ஸோ இங்கே அதிமுகவையும் கொண்டு வந்து சேர்த்துட்டா யாருமே வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது. இந்த 2, 1, 6, 5 இப்படி வச்சிருக்கவங்களும் ப்ரெஷர் பண்ண முடியாது. அதிமுகவும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஏன்னா அதை பாருங்க, நீங்கள் வந்து ஏதோ ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ரைட்டு, எல்லாருக்குமான அரசு அப்படின்னு உங்களையும் நாங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வெளில போகிறீங்களா, நீங்கள் போனாலும் தோ இங்கே 5, 2, 2, 2, 1 அப்படின்னு இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரு 122, 125 இப்படி வந்துடும். அதனால் எங்கள் ஆட்சி கவிழாது, தாராளமாக போங்க, உங்களை தான் வந்து மக்கள் விரோத சக்தி அப்படின்னு நாங்கள் வந்து முத்திரை குத்துவோம். இந்த பொசிஷனில் தாவேக்கா இருக்கும். சரி, அதிமுக இதுக்கு எதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? வெரி சிம்பிள். 2019 தொடர்ந்து தோல்விகள். 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த பஞ்சாயத்து தேர்தல், மறுபடியும் 24 பாராளுமன்ற தேர்தல், இப்போ 26 சட்டமன்ற தேர்தல், இதுக்கப்புறம் 29 தான் பாராளுமன்ற தேர்தல் வரும், நடுவில் மறுபடியும் பஞ்சாயத்து தேர்தல் வந்துடும். கரெக்ட். இவ்வளோலாம் செலவாயிருக்கும். ஆட்சியில் இல்லை, இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கும் வந்து மாநிலத்தில் ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படிங்க சமாளிக்க முடியும்? திமுக பல வருடங்கள் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க, கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதிமுக வந்து தொடர்ந்து 5 வருடங்களுக்கு மேலே எதிர்கட்சியாக இருந்ததில்லை. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் மட்டும்தான் அதிமுக ஆரம்பித்த பிறகு, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்க தான் ஆளுங்கட்சி. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு 96லேருந்து 2001 அந்த 5 வருடங்கள் எதிர்கட்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2006லேருந்து 11 ஒரு 5 வருடங்கள். ஆனால் திமுக தான் 10 வருஷம் 13 வருஷம் அப்படின்லாம் தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கு நீண்ட காலம் எதிர்கட்சியாக இருந்த அனுபவம் கிடையாது. பொறுமை கட்சிக்காரங்களுக்கு இருக்குமா அப்படின்றதும் சொல்ல முடியாது. அடுத்தது 5 வருஷ காலம் எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த 5 வருஷ காலம் கூட ஜெயலலிதா அவர்கள் அங்கே தலைவராக இருக்கும் பொழுது. ஸோ கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக காப்பாற்ற வேண்டும், இல்லைனா உள்ளுக்குள்ள பிரச்சனை வரும். ஏற்கனவே எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் வந்து இல்லைங்க போகலாங்க, அங்கே வந்து கூட்டணி ஆட்சிங்க அப்படி இப்படி, இப்போ உடனே அந்த கூட்டணி ஆட்சி இல்லை ஒரு ஆதரவு அப்படின்னா கூட அப்படி கொஞ்சம் நாளாக நாளாக அப்படி மந்திரி பதவி இல்லை வேற பதவிகள் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு அழுத்தம் கட்சிக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதுக்கு அப்படி ஒரு அழுத்தம் வந்ததுன்னா எடப்பாடி அவர்கள் பணிந்து தான் போக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை. ஏன்னா அதிமுகவில் ஏற்கனவே வந்து இளைஞர்கள் வருவதில்லை. இப்போது இவங்க தாவேகா பக்கமும் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய மரத்துடைய நிழலில் சின்ன செடிகள் வளராது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அதிமுக சின்ன செடியாக ஆலமரம் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் அந்த காலத்தில். இன்றைக்கி தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்னு போனால் இன்றைய தேவைக்காக லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பலி கொடுத்ததாக தான் ஆகும். பட் அதிமுக அப்படித்தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்னது. 174 இந்த பக்கம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 59 திமுக, ஒரே ஒரு பாஜக. இன்ஃபேக்ட் அது கூட 174 இல்லை 173 தான் சொல்லணும். ப்ரொவைடட் அந்த 2 தொகுதியில் 1 ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே யாராவது ஜெயிச்சு அவங்க கட்சியை சார்ந்தவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அது 174 ஆகிடும். 174 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவும் பெருசாக ப்ரெஷர் பண்ண முடியாது, சின்ன கட்சிகளும் பெருசாக ப்ரெஷர் பண்ண முடியாது. ரைட்டுங்க, ஆட்சி நடத்த வேண்டும், எல்லாம் சேர்ந்த ஒரு ஆட்சி அப்படின்னு. எந்த பாஜக வரக்கூடாது அப்படின்னு திமுக என்னெல்லாம் பண்ணாங்களோ கடைசியில் அவங்க வந்து பாஜக ஒரே ஒரு உறுப்பினரோடு சேர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வேண்டிய நிலைமையும் வரலாம். எந்த பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட்டணியில் வந்து திமுகவுக்கு விட்டு கொடுத்து போனார்களோ அந்த கட்சிகளெல்லாம் இன்னைக்கு திமுகவை சுத்தமாக விட்டு கொடுத்தவங்க இன்னைக்கு விட்டுட்டு அந்த பக்கம் போகின்ற நிலைமையும் வரலாம். 2029 பாராளுமன்ற தேர்தலில் அநேகமாக திமுக வந்து
தனித்து எந்த ஒரு கட்சியுடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டிய நிலைமையும் வரலாம். அப்போ பாஜக பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதிமுக ஒன்னா போட்டி போட்டுட்டு இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னா நோ. இந்த ஆட்சியை கலைப்பதற்கு பாஜக எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, அப்ப திமுகவுக்கு எதிரான வழக்குகள் அப்படி தூசு தட்டப்படுமா, சூடு பிடிக்குமா அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்லி அப்படி ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு என்ன இப்போ கேட்காதீங்க. பட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் ஒன்று சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் இவ்வளோ வளைஞ்சு கொடுத்து அவங்க கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு. அதை முழுமையாக என்னால் சொல்ல முடியல, சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. பட்டு சூசகமாக சொல்கிறேன், எது நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ வளைஞ்சு கொடுத்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கினாங்களோ பாஜக, அது அவங்க கண்ணு முன்னாடியே விரைவிலேயே நடக்க போகின்றது அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் புத்திசாலிகள். அதுக்கு மேலே நான் இப்போ சொல்ல முடியாது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.